இருந்தாரு. வேற எந்த கப்பும் இல்ல. ஒரு ஸ்ரீலங்கன் டீ கப் தான் வந்து தூங்கியிருக்க சிங்கத்த வந்து தட்டி எழுப்பிட்டாரு. நீங்க சொல்லுங்க ஸ்ரீனி. ஓடிஐ சீரிஸ். ஹவ் டு யூ சம்மரைஸ் தட்? ஸ்பின்னு ஆட மறந்துட்டோம். ஐ ஹவ் ஆல்வேஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்தியன் பிளேயர்ஸ் ஆர் குட் அகைன்ஸ்ட் ஸ்பின் ஆர் கிரேட் அகைன்ஸ்ட் ஸ்பின் அப்படின்றது ஒரு பியூர் மித். ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். கப்ப இப்படி புடிச்சிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இல்ல ஃபிளாக பாக்குறீங்களா? என்னங்க சொல்லுது? நம்ம லாஸ்ட் வீக் ஒரு டாப் 10 போட்டோம். இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. அதுல வந்து எப்போ ஸ்ரீலங்கா வந்து சந்திரமுகியா மாறுறாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ அதெல்லாம் சொல்லி எனக்கு ஒரு தெரப்பி மாரி இருக்கும். சரி, இதெல்லாம் சொல்லி வெளில உங்கள்ட்ட எல்லாம் ஷேர் பண்ணா கொஞ்சம் எனக்கெல்லாம் அந்த பிடிஎஸ்டிலாம் குறையும்னு நெனச்சேன். அந்த பூதத்த நானே எழுப்புவேன்னு எதிர்பார்க்கல. ஸோ அந்த ஓடிஐல வர ஓடிஐ சீரிஸ் வந்து அதுக்கு ஓடிஐ சீரிஸ்க்கு வந்து அது ஒரு ப்ரீகர்சரா மாறும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. எப்படி இருக்கீங்க ஸ்ரீனி? ரிகவர் ஆனீங்களா? 27 விக்கெட்ஸ் ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் 3 மேட்சஸ்ல. யாஹ்! து அந்த பாட்காஸ்ட்ல கேட்கிறவங்களுக்கு வந்து YouTubeல பார்க்காத பாட்காஸ்ட்ல கேட்கிறவங்களுக்கு வந்து கப்ப பத்தி பேசிட்டு இருந்தாரு. வேற எந்த கப்பும் இல்ல. ஒரு ஸ்ரீலங்கன் டீ கப் தான் வந்து தூங்கியிருக்க சிங்கத்த வந்து தட்டி எழுப்பிட்டாரு. ராம் வந்து ஸ்ரீலங்கன் சிங்கம்லாம் தூங்கிட்டு இருந்தது. தட்டி எழுப்பி அந்த வீடியோவ போட்டு வந்து நல்ல ஐடியா குடுத்தாரு. சந்திரமுகியா மாறுறது, கங்காவா மாறுறதுன்னு நம்ம பேசுவோம். T20ல கங்காவா இருந்த ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா வந்து இ இதுல ஓடிஐ சீரிஸ்ல வந்து சந்திரமுகியா மாறிட்டாங்க. யாஹ்! 27 நீங்க 24 விக்கெட்ஸ்ன்னு சொன்னீங்க. அதே மாரி வந்து 27 இயர்ஸ் கழிச்சு வந்து தே ஆர் வின்னிங். அ இது ஜெயிக்கிறாங்க வந்து ஓடிஐ சீரிஸ். நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல. கிரிக்கென்ஃபுல் வந்து ஒரு இது போட்டிருந்தாங்க. எப்படி இருந்தது 27 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு நம்ம வந்து 1997 பத்தி நான் ஞாபகமே இல்லாத ஒரு பீரியட். நீங்க சொன்ன அந்த ஜெயசூர்யா, அந்த ரணதுங்கா அந்த பீரியட் எல்லாம் வந்து Y2K எதிர்பார்த்துட்டு 2000 மில்லேனியம் வரப்போகுது அப்படின்ற காலகட்டத்தில வந்து அவங்க கடைசியா ஜெயிச்சது. ம். அங்கேருந்து வந்து எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து பாகிஸ்தான் வந்து வேர்ல்ட் கப்ல வந்து சொல்லிட்டே இருப்போம். 6-0, 5-0, 7-0. ஸ்ரீலங்கா பத்தி நம்ம யாருமே பேசுறதே இல்ல. இதுதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு நம்ம இந்த இத பத்தி பேசும்போது, ஒரு காலத்துல வந்து மாசம் மாசம் வந்து அடி வாங்கி போயிட்டு இருப்பாங்க. இல்ல நம்ம போய் அடிச்சுட்டு வருவோம்ன்னு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு திருப்பி குடுத்தாங்க. ஆமா, விவேக் சொல்லுவாரு ஒரு இதுல, "சேத்து அடிச்சிட்டீங்களே சார்" அப்படின்னு. அந்த மாரி தான். ஸோ ஐ திங்க் இட் ஃபீல்ஸ் லைக் லாஸ்ட் 3 வீக்ஸா எல்லா கிரிக்கெட்டிங் ஆக்ஷனும் அட்லீஸ்ட் ஃபார் இந்தியன் ஃபேன்ஸ் வந்து இட்ஸ் பீன் ஹேப்பனிங் இன் ஸ்ரீலங்கா. ஆக்சுவலி மேபி இந்த ஓடிஐ சீரிஸ்லேருந்து வெளில வரதுக்கு தான் இப்போ வந்து கொஞ்சம் இந்த ஒலிம்பிக்ஸ்லாம் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணோம்னு நெனச்சோம். பட் அதுலயும் சிலதெல்லாம் இட்ஸ் நாட் என்டையர்லி கோயிங் அவர் வே. பட் திஸ் ஒன்ஸ் இது வந்து மோர் ஆஃப் அ கிரிக்கெட் பாட்காஸ்ட் தான். பட் லெட்ஸ் டாக் அபவுட் இட். ஏன்னா நெறைய விஷயம் நடந்திருக்கு ஸ்ரீலங்கால. நம்பர் 1 வில் ஸ்டார்ட் வித் ஓடிஐஸ். ஆ என்ன கொலாப்ஸ் என்ன? ட்ரையல் அகைன்ஸ்ட் ஸ்பின். அதில கொஞ்சம் டீப்பா போக ட்ரை பண்ணுவோம். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 வருது. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 3 ஓடிஐஸ் தான் இன்னும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் பிரெட்டி மச் த ஸ்குவாட்ன்னு சொல்லலாம். இன்னொன்னு அதுக்கப்புறம் வில் குவிக்லி டச் அப்பான் த T20s. ஐ திங்க் தோஸ் வேர் நல்லா எக்ஸைட்டிங்கா தான் இருந்துச்சு. ஸ்கையோட கேப்டன்சி பார்த்தோம். ஜிஜி எரா அப்படின்னு தான் எல்லா இடத்துலயும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் வுமென்ஸ் டீம் வந்து டாமினேட் பண்ணாங்க ஏசியா கப்ப. ஆனா ஃபைனல்ஸ்ல வந்து சூப்பர் வுமன் அட்டப்பட்டு வந்து சமரி அட்டப்பட்டு வந்து அவங்களோட கிளாஸ் என்னன்னு காமிச்சுட்டாங்க. பட் ஓவரால் ஒண்ணு சொல்லணுங்க. பிஃபோர் வி ஈவன் ஸ்டார்ட் ஆர் எனிதிங் லைக் இட் வாஸ் ஃபன். அந்த ஓல்ட் ஸ்ரீலங்கன் வைப் அது வந்துச்சு. ஐ திங்க் இந்தியா வந்து நான் ஒரு ட்வீட் நம்ம ஒண்ணு போட்டிருந்தோம். ஸோ ட்விட்டர்ல ஃபாலோ பண்றவங்க வந்து எம்பிபி பாஸ் ட்விட்டர் ஹேண்டில்ல ஆக்சுவலி ஃபாலோ பண்ணலாம் நம்மள. அதுல ஒண்ணு போட்டிருந்தேன் தட் இந்தியா வந்து இப்போ வந்து அந்த 2000ஓட ஆஸ்திரேலியா மாரி. அந்த மாரி ஒரு ரிசல்ட்ஸ் ஓகே, அந்த அளவுக்கு வேர்ல்ட் கப்லாம் ஜெயிக்கல. இப்ப தான் ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கோம். அந்த மாரி இருக்காங்க. டாமினன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஸ்ரீலங்கா வந்து இந்தியா 90ஸ்ல எப்படி இருந்தாங்களோ அந்த மாரி இருக்காங்க. ஸோ எவ்ரி வின் ஃபார் ஸ்ரீலங்கா வந்து ஒரு அப்செட். ஹவ் டு யூ ஃபீல்? அந்த அட்மாஸ்பியர பத்தி சொல்லுங்க. எப்படி லைக் ஹவ் டு யூ டிடியூஸ் தட்? இந்த கிரவுட்.
the backing that the Sri Lankan players had across ரெண்டுமே women's and men's. இல்ல. ஜெனரலி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்ரீலங்கால போய் நம்ம ஸ்ரீலங்கால விளையாடணும்னா வந்துட்டு, எப்பவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஜெயிக்கிறாங்களோ, தோக்குறாங்களோ ஸ்ரீலங்கால வந்து ஒரு மாரி ஒரு என்ன சொல்றது? பார்ட்டி அட்மாஸ்பியர் மாரி தான் இருக்கும். எப்பவுமே வந்து அந்த மாரி தான். இப்போ வந்து ஜெயிக்கும்போது இன்னும் நல்லா சப்போர்ட் அவங்களுக்கு அதிகமா இருந்தது. அவங்க வந்து நெறையாவே வந்து ஒரு அவங்களே எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த இந்த அளவுக்கு வந்து அதாவது அதுவும் ஓடிஐ சீரிஸ். அதுவும் T20 சீரிஸ்ல வந்து அவங்க தோத்தத வச்சு பார்த்தீங்கன்னா, ஓடிஐ சீரிஸ்ல வந்து ஏன்னா வந்து T20 சீரிஸ்ல விளையாடாத சில பேர்லாம் வந்து கோலி, ரோஹித் சர்மாலாம் ஓடிஐல வந்து விளையாடுனாங்க. ஸோ அவங்களே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து ஓகே. அவங்க வந்து நல்லா பிளான் பண்ணாங்க. லைக் அதுக்கப்புறமா வந்து அந்த மகேஷ் தீக்ஷனோட ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எப்படி பிளான் பண்ணாங்க இந்த ஓடிஐ சீரிஸ அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். பட் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து பயங்கர பார்ட்டி அட்மாஸ்பியர் பயங்கரமா வந்து ஒரு பூஸ்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் ஜெனரலி. ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி குவாலிஃபை கூட ஆகல. ஸோ அதுவும் அவங்களுக்கு இல்ல. அப்படின்ற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது வந்து ஒரு பெரிய மேஜர் மைல்ஸ்டோன் ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அ இன்ட்ரஸ்டிங்கா நம்ப மத்த இத பத்தி பேசும்போது அத பத்தி பேசலாம். லைக் அந்த ஸ்பின் பத்திலாம் நம்ம பேசும்போது, இன் டெர்ம்ஸ் ஆஃப் இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாஹ் அது வந்து இட்ஸ் நல்ல அட்மாஸ்பியரா தான் இருந்தது. மேட்ச் வந்து பயங்கர ஸ்ரீலங்கன்ஸ் கண்டிப்பா வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஐ ஐ திங்க் கண்டிப்பா அவங்க எதிர்பார்த்தத விட இது வந்து ஒரு படி வந்து அதிகமா இட்ஸ் குட் நியூஸ். அதாவது வந்து அம் வேர்ல்ட் கப் ஸ்ரீலங்கா வந்து இது ஜெயிச்சதும் சரி, ஏசியா கப் வந்து விமென்ஸ் ஜெயிச்சதும், அதுக்கப்புறம் ஓடிஐ சீரிஸ் வந்து மென்ஸ் ஜெயிச்சது 2மே வந்து இட்ஸ் லைக் ஒரு நல்ல அம் எக்ஸைட்டிங் மொமெண்ட் அவங்களுக்கு. ஆமா. ஆம். ஸோ ஓடிஐ சீரிஸ் பேச ஆரம்பிக்கலாம். ஏதோ உள்ள உட்கார்ந்து அவங்க என்ன ரூம் போட்டு பிளான் பண்ணாங்கன்னுலாம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ அதையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு விண்ணப்பம் கேட்கிறவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஆ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரீசென்ட்லிலாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூ நோ அ சின்ன சேனல் தான் நாங்க. எங்களுக்கு இந்த மாரி நீங்க சப்போர்ட் பண்றது எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்கா இருக்கு. ஜஸ்ட் டேக் சம் ஃபியூ நேம்ஸ் அஜித் குமார், ஹரிஷ் வெங்கடேசன், ராஜேஷ், சச்சின் நல்ல பேர் அது. லீலா கிருஷ்ணன், சுரேஷ் குமார். ஸோ யாஹ் தேங்க் யூ சோ மச் ஃபார் ஃபாலோயிங் அஸ். நீலா, ஹென்றி ஐ நோ ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஆ நீங்கலாம் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ சில காமெண்ட்ஸ்லாமும் ஒண்ணு படிச்சேன் நான். ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் காமெண்ட் பண்ணியிருந்தாரு. தட் நீங்க வந்து பயாஸ் இல்லாம அந்த டாப் 10 நீங்க பண்ணது வந்து அவருக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ YouTubeல கேட்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப எங்களுக்கு என்கரேஜிங்கா இருக்கும். அண்ட் பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல கேட்குறீங்கன்னா, அங்க ரேட் பண்ணுங்க, காமெண்ட்ஸ் குடுங்க. அதுவும் எங்களுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா, ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். ஓகே. ஆல்ரைட். இவ்ளோ என்கரேஜ்மென்ட்னால நம்ப எனக்கே தாங்காது. நீங்க சொல்லுங்க ஸ்ரீனி. ஓடிஐ சீரிஸ். ஹவ் டு யூ சம்மரைஸ் தட்? ஸ்பின்னு ஆட மறந்துட்டோம். ஸ்பின் ஆட மறந்துட்டோமா? நான் ஸ்பின்னுக்கு வரேன். இல்லன்னா நீ இது ரூம் போட்டு யோசிச்சீங்களா அப்படின்னு கேட்டது வந்து, அதாவது வந்து மகேஷ் தீக்ஷனா வந்து சொன்னாரு. இந்தியா வந்து இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ், இந்தியன் ஓடிஐ வந்து அவங்க வந்து தே ஆர் யூஸ்ட் டூ பிளேயிங் இன் ஸ்மால் கிரவுண்ட்ஸ் ஆன் ஃபிளாட் விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலுமே வந்து ஸ்ரீலங்கன் பேசர்ஸ் வந்து இன்ஜூர்டா இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ரெங்த் வந்து பவுலர்ஸ், ஸ்பின்னர்ஸ் தான். இன்ஃபாக்ட் ஒரு மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு காலத்துல இந்தியா ஒரு ஸ்பின்னர் இந்தியால விளையாடுனா வந்து ஒரே ஒரு பேஸ் பவுலர் 4 ஸ்பின்னர் வச்சு விளையாடுற மாரி வந்து ஓடிஐக்கு வந்து அந்த மாரி தான் விளையாடுனாங்க. ஒரே ஒரு பேஸ் பவுலரு 4, 5, 6 ஸ்பின்னர்லாம் வச்சு விளையாடுனாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து கிளியரா வந்து ஸ்பின் ஹெவி இதுதான் வந்து டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு என்னன்னா, அவங்களுக்கு வந்து லக்குன்னு கூட சொல்லலாம். என்னன்னா வந்து எல்லா 3 மேட்ச் வந்து அவங்க தான் டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. இந்தியா வந்து 3 மேட்ச்சுமே சேஸ் தான் பண்ணாங்க. ஸோ யூ நோ அது ஒரு தெரியாது. இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா, மேபி வித்தியாசமா இருந்திருக்கலாம். இல்ல வந்து இந்தியா வந்து இன்னும் சின்ன ஸ்கோருக்கு பண்டல் ஆயிட்டு வந்து ஸ்ரீலங்கா கூட சேஸ் ஈசிலி அது தெரியுது. பட் ஜஸ்ட் ஜெனரலி சொல்றேன். டாஸும் வந்து அவங்க ஃபேவர் வந்து ஸ்பின் போனாங்க. ஸ்பின் இந்தியா மறந்துட்டாங்களா? அது நான் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து நான் இது கன்சிஸ்டன்ட்டா இந்த சீரிஸ்ன்ட்டு இல்ல. இதுக்கு முன்னாடியுமே வந்து ஐ ஹவ் ஆல்வேஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்தியன் பிளேயர்ஸ் ஆர் குட் அகைன்ஸ்ட் ஸ்பின் ஆர் கிரேட் அகைன்ஸ்ட் ஸ்பின் அப்படின்றது ஒரு பியூர் மித். இது வந்து நம்ம ஸ்டாட்ஸ், நம்பர்ஸ் அதெல்லாம் கூட பார்க்க வேணாம். இட்ஸ் ஆ ஒரு ஒரு மாரி என்ன சொல்றது? வெஸ்டர்ன் மீடியா வந்துட்டு இதுதான் வந்து நெறைய வந்து அந்த இது கிளப்புறது. இன் 1990ஸ்ல 2000ல டெண்டுல்கர், டிராவிட், லக்ஷ்மன், கங்குலி, சேவாக் அந்த காலகட்டத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா
அப்போ வந்து உங்களுக்கு டொமஸ்டிக்லயும் சரி, இந்தியாவோட வந்து அதாவது ரஞ்சி ட்ராஃபி அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். பவுலிங்ல வந்து ஸ்பின் யூஸ்ட் டு பி நல்ல ஸ்பின்னர்ஸ் நெறைய பேர் இருந்தாங்க. இந்த ஹர்பஜன், கும்ப்ளே யாஹ்! அவங்க வர ஐ திங்க் பீரியட்ல. அதுக்கு கீழ கூட நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சரண்தீப் சிங், பிரக்ஞானோஜ் இவங்கலாம் சொல்றேன். அவ்வளவா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடிட்டியும், ஐ திங்க் டொமஸ்டிக்ல வந்து ஆக்சுவலி நெறையா டொமஸ்டிக் குவாலிட்டி ஆஃப் ஸ்பின் வந்து நல்லா இருந்தது. ஸோ, இந்த வர பேட்ஸ்மேன் கூட வந்து நெறைய அதுக்கு வந்து விளையாடிட்டு வந்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் த ஃபிளிப் சைட் இதுக்கு என்னன்னா வந்து ஒரு மாரி வந்து ஏர்லி 2000ஸ்ல வந்து நம்போ கா கான்ஷியஸ் எஃபோர்ட் எடுத்து வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இந்தியா வந்து பிசிசிஐ அத சேஞ்ச் பண்ணாங்க. நெறைய வந்து ஃபிளாட் விக்கெட்ஸ் ஆர் பிட்சஸ் தட் ஹெல்ப் டொமஸ்டிக்ல வந்துட்டு டு டு ஹெல்ப் அகைன்ஸ்ட் லைக் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டெவலப் பண்ணணும். ஸோ, அது இதுதான் வந்து லைக் எல்லா விதத்திலும் நம்ம சொல்றது வந்து கிரிக்கெட் விளையாடுறதுல வந்து நீங்க வந்து ஒரு ஷாட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து யூ வில் லூஸ் அனதர் ஷாட். ஓ நம்ம வந்து ஓகே நான் கவர் டிரைவ்க்காக என்னோட டெக்னிக் மாத்துறேன் அப்படின்னா வந்துட்டு, ஆன் டிரைவ் விளையாடுறதுல வந்து யூ வில் ஃபேஸ் ஏன்னா வந்து யூ ஹவ் சேஞ்ச் யுவர் டெக்னிக். அதே மாரி தான். இந்தியா வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் டெவலப்பிங் பேஸ் பவுலர்ஸ் அப்படின்றது பெரிய அளவுக்கு இப்போ ஸ்பின் பவுலர்ஸ் இல்ல. ஸோ பேட்ஸ்மேன் ஓரவங்களும் விளையாடல. அது எல்லாமே தாண்டி வந்து இந்த இதுல வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா எடுத்தோம்னு பார்த்தோம்னா, ஐ மீன் நம்ம கோலி எடுக்கலாம். 3 மேட்சுமே வந்து 3 வேற வேற ஸ்பின்னர்ஸ்க்கு வந்துட்டு அவரு அவுட் ஆனாரு. தட் அபார்ட் அது கடைசி மேட்ச் எடுத்தீங்கன்னா, ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் லைக் ரோஹித் சர்மா விட்டுருங்க. ரோஹித் சர்மா 3 மேட்சுமே வந்து லைக் பவர் பிளேல விளையாடினாரு. அவர் அடிச்சாரு. லைக் ஹி வாஸ் தி ஒன்லி ஒருத்தர் தான் வந்து நல்லா விளையாடினாரு. வாஷிங்டன் சுந்தர் அந்த கடைசி மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, அவர் பேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து இல்ல அட்டாக் பண்ணாரு. ஓகே. அது வந்து மேட்ச் கிட்டத்தட்ட முடிஞ்சிருது. தோத்துட்டாங்க. ஸோ இனிமே வந்து அவர் தனியா வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றது ஒரு ஒரு பக்கம் இருக்குன்னா கூட வந்து, இந்த ஹையர் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து அ ரொம்ப பேசிக் லெவல்ல வந்து ஸ்பின்னுக்கு வந்துட்டுல அந்த நம்ம நார்மலா வந்து ஆடுறது தான். ஸ்வீப்லாம் வந்து கிடையாது. பெரிய பெரும்பாலுமே இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்க்கு. லைக் ரொம்ப ரோஹித் சர்மா தான் நெறைய ஸ்வீப் ஆடுனாரு. கோலிலாம் ஸ்வீப் ஆடுற பேட்ஸ்மேனே கிடையாது. லைக் ஆர் அந்த கமிங் டவுன் சில அங்கேயே நின்னு பேட் போட்டு, பேக் போட்டு தேர் வாஸ் நத்திங். அவங்க எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து லைக் தே டைட் தெம்செல்வ்ஸ். ஸோ ஓவரால் ஐ திங்க் இந்த இந்த கண்டிப்பா வந்து அவங்க பிளான் பண்ணாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவரோட யூடியூப் வீடியோல அரவுண்ட் த வேர்ல்ட்ல. அது அதுல அவரே வந்து சொல்லியிருக்காரு. வெதர் ஆஸ்திரேலியா, அம் இங்கிலாந்துக்கு வந்து இந்தியா போம்போது, இந்த மாரி வந்து மூவிங் பிட்ச்லாம் குடுக்காம வந்து நல்லா ஸ்பின் ட்ராக் போட்டு குடுத்துடலாம் இந்தியாவுக்கு. இந்தியாவுக்கு எப்படியும் ஸ்பின் விளையாட தெரியாது. இதுதான் வந்து நான் என்னோட இதுவும் லைக் நம்ப வந்து இந்தியா வந்து டெஸ்ட் சீரிஸ் ஹோம்ல வின் பண்றாங்க. தே வின் அகைன்ஸ்ட் ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டல் மைண்ட் செட்டோட இந்த ஓவர்சீஸ் டீம்லாம் வராங்க. ஆனா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து பெரும்பாலும் ஃப்ளாட் ட்ராக் விச் டேக்ஸ் சம் ஸ்பின் விச் இஸ் நேச்சுரல் ஃபார் இந்தியா. பட் தி லைக்ஸ் ஆஃப் அஸ்வின், ஜடேஜா, அக்ஸர் பட்டேல் இவங்கலாம் வந்து ஒரு படி மேல. இந்த ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் வரதோட வந்து ஒரு லெவல் ஹையர். யூ ஹேவ் தி லைக்ஸ் ஆஃப் தி ஒகேஷனல் லயன் ஆர் நேத்தன் லயன் ஆர் ஒரு கிராண்ட் கிராம் ஸ்வான் ஸ்வான். அவங்க வந்தாங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ். பட் ஜெனரலி மத்தவங்கலாம் வராங்க. இப்போ போன ஆஸ்திரேலியன் சீரிஸ்லாம் வந்து போட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த யாரோ வந்து பவுலிங் போட்டாங்க. ஃபார் தெம் லைக் இட்ஸ் a mediocre ஸ்பின். ஸோ அதனால வந்து இந்தியா கேன் ஈசிலி பிளே அகைன்ஸ்ட் தெம். அண்ட் ஒரு ஹால்ஃப் டீசென்ட் ஸ்பின் இந்தியா பவுல்ஸ் ஆன் தி ஆப்போசிஷன் பேட்ஸ்மேன் கேனாட் ஆமா. விளையாடாது. இதனால வந்து அந்த மித்ஸ் கண்டிப்பா வந்து பரவிட்டு இருக்கு. இந்தியால வந்து விளையாடுனா ஸ்பின் விளையாடுறது கஷ்டம். இந்தியன் பிளேயர்ஸ் ஸ்பின்னுக்கு நல்ல பிளேயர்ஸ்ன்னு. என்ன பொறுத்தவரைக்கும் இட்ஸ் நாட். ஆமா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2019 டூ 2023 ஓடிஐஸ்ல வந்து ஹையஸ்ட் ஆவரேஜ் வந்து இந்தியா தான். அகைன்ஸ்ட் ஸ்பின், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் டூ பி ஸ்பெசிஃபிக். ஆனா, விராட் கோலி பத்தி சில ஸ்டாட்ஸ் இருக்கு. இப்போ அகைன் இப்போ சொல்லுவாங்க, "என்னடா ஆவுன்னா உடனே விராட் கோலி. அத ஒண்ணு ஆரம்பிச்சுருவோம் நம்ப" அப்படின்னு. பட் லெட்ஸ் லெட்ஸ் ஜஸ்ட் டுவெல்வ் இன்டு திஸ். விராட் கோலி இன் ஜெனரல் அகைன்ஸ்ட் ஸ்பின் ஓடிஐஸ் பார்க்கலாம். ஓடிஐஸ் அண்ட் டி20ஸ் மட்டும் பார்க்கலாம். ஜெனரலி 67 அண்ட் 57 அவர் ஆவரேஜ். ஆனா லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, அது இட் கம்ஸ் டவுன் டூ 34 அண்ட் 35. ஆக்சுவலி 35 டி20லாம் செம்ம ஆவரேஜ் அது. பட் இட்ஸ் ஜஸ்ட் அ கம்பேரிசன். ஒரு 30லேருந்து 20 வந்து அப்படியே டிராப் ஆயிருக்கு லாஸ்ட் 2, 3 இயர்ஸ்ல. இது அகைன் விராட் கோலி மட்டுமே இல்ல. ஆக்சுவலி இப்போ மிச்ச பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் கேஎல் ராகுல் ஸ் இ நம்ம நம்ம இதுவா பார்க்கலாம். ஸ்டாட்ஸ்லாம் போகாம 2023 வேர்ல்ட் கப்ல ஐ திங்க் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் கேஎல் ராகுல் ஆர் ஒன் ஆஃப் த பெட்டர்ஸ் பிளேயர்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின். ரொம்ப லேட்டா விளையாடுவாங்க.
அதனால தான் அவங்கள அந்த பொசிஷன்ல கூட வச்சிருந்தாங்க. இங்க ஐ திங்க் சிவம் துபேய வச்சிருந்தாங்க அதுக்கோசரம்னு. ஸோ யா தேர் இஸ் அ ஜெனரல் டெண்டன்சி அகைன்ஸ்ட் ஸ்பின் எஸ்பெஷலி பிக் மேட்சஸ். நான் 50 ஓவர்ல போமாட்டேன். ஏன்னா அது ரொம்ப கம்மியா தான் நடக்குது 50 ஓவர் மேட்சஸ். பட் நீங்க ஃபைனல்ஸே எடுத்தீங்கன்னா 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் எடுத்தீங்கன்னா ஸ்லோ பிட்ச் அது. அந்த ஸ்லோ பிட்ச்ல இட் வாஸ் ஆஸ்திரேலியா ஹூ அவுட் போல்ட் இந்தியா. சில T20s நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அகைன் நீங்க சொல்லலாம் T20 எப்படி நம்ம கம்பேர் பண்ணலான்னு. பட் ஸ்பின்ன பொறுத்தவரைக்கும் 2020 இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, சாண்ட்னரோ, இஷ்சோதியோ அப்படியே வலைய போட்டாங்க. 32 ரன் குடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன் 8 ஓவர்ல அவங்க. ஆ ஆதில் ரஷீத் 4 ஓவர் 20 ரன்னு. 3 ஓவர் 20 ரன்னு நம்ம லிவிங்ஸ்டன் 2022 வேர்ல்ட் கப்ல இங்கிலாந்தோட. ஸோ தட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ட்ரையல் அகைன்ஸ்ட் ஸ்பின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருந்திருக்கு. பட் ஓவரால் இந்த ஓடிஐ டீம்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மேஜர் எமர்ஜிங் தீம் 2 தீம்ஸ் டச் பண்ணலாம். நம்பர் 1 ஐ திங்க் ரோஹித் சர்மா எல்லாரோட மனசும் ஜெயிச்சுட்டாரு திருப்பி. என்ன வேணா இருக்கட்டும். இதுதான் நான் விளையாட போறேன். இப்படிதான் விளையாட போறேன். பிகாஸ் லெட்ஸ் சே பிக் டூர்னமெண்ட்ஸ்ல வந்து நல்ல பிட்ச்லாம் இருந்துச்சு. இந்த மாரி திஸ் இஸ் அ லிட்டில் என்ன சொல்றது? இந்த மாரி இவ்ளோ ஸ்பின் இருக்காது. ஸோ ஒண்ணு அவரோட டெம்ப்ளேட். பவர் பிளே என்ஃபோர்சர். முதல் 10 ஓவர் நான் 50, 60 ரன் அடிச்சா ஐம் கோனா கிவ் த ஸ்டார்ட். அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்லாம் இவங்க பார்த்துப்பாங்க. 1 அது. 2வது த ரைஸ் ஆஃப் பேட்டிங் ஆல் ரவுண்டர்ஸ். இது இதுல நீங்க எந்த டாபிக் எடுத்து நீங்க சொல்லப் போறீங்க? ஐ திங்க் த செகண்ட் ஒன் மேபி நீங்க சொல்லுங்க. த ரியான் பராக்ஸ், சிவம் தூபே, பாலிங் ஆல் ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர். ஐ திங்க் அந்த யாஹ்! எக்ஸ்பெரிமென்ட்ட நான் வந்து பொறுத்தவரைக்கும் இந்த இது ஒரு ரைஸ்ன்லாம் சக்சஸ் சொல்ல அந்த மாட்டேன். ஸ்பின்னுக்கு. அதாவது இந்த ஓடிஐ சீரிஸ். ரைஸ் ஆஃப் பேட்டிங் ரைஸ்லாம் இல்ல. இது வந்து எக்ஸ்பெரிமென்டேஷன் அவ்வளவுதான். அதாவது த நம்மகிட்ட வந்து அவ்வளோ டேட்டா இல்ல. அட்லீஸ்ட் ஓடிஐ இதுல வந்து இவங்க ரைஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் ஓகே இது டெஸ்டிங் இது யூ நோ ஆம் ட்ரை பண்றாங்க. சிவம் துபே வந்து லைக் இன்னும் 2வது பவுலரா வச்சாங்க. ரியான் பராக கொண்டு வந்தாங்க. லைக் அதுவும் ஆனா கடைசி மேட்ச் தான் வச்சுக்கோங்க. அதுவும் அகைன் ஒரு இது எல்லாமே எடுத்தீங்கன்னா, சிவம் துபே தவிர எல்லாருமே வந்து பேட்டிங் ஆல் ரவுண்டர் பட் ஆல் ஆர் ஸ்பின்னர்ஸ். ஸோ நாட் வந்து பேஸ் பவுலிங் ஆ பேட்டிங் ஆல் ரவுண்டர்ஸ்ன்னு கிடையாது. ஸோ யூ நோ அதர் தென் சிவம் துபேவ தவிர. எனக்கு வந்து நான் மோர் தென் ஆல் ரவுண்டர் சொல்றேன். எனக்கு இந்த ஸ்பின் ஒரு பக்கம் ஒரு ஆ இது நம்ம பேசிட்டோம். இன்னொன்னு என்னன்னா வந்து, இந்த இது வந்து நம்ம வந்து இத பத்தி நம்ம டச் பண்ணல. கம்ப்ளசன்சி பத்தி. அது வந்து ரோஹித் சர்மா வந்து ரொம்ப வந்து சொன்னாரு. இல்ல, இல்ல கம்ப்ளசன்சிலாம் இல்ல. ஆப்வியஸ்லி வந்து அதுதான் அவர் சொல்லி ஆகணும். அவர் வந்து இல்ல நாங்க கம்ப்ளசன்ட்டா இருந்தோம் சொல்ல முடியாது. அத தாண்டி எனக்கு என்னன்னா வந்து, மேபி இது வந்து கம்பீர் வந்து அவர் ட்ரையல் பண்ணோம் அப்டின்றதுக்காக பண்ணாரா? அதாவது வந்து சீரிஸ் ஆரம்பத்திலேயே வந்து ரோஹித் சர்மா சொன்னாரு. இந்த சீரிஸ் வந்து நாங்க வந்து எக்ஸ்பெரிமென்டல் சீரிஸ் கிடையாது. நாங்க வந்து அதுவும் சொல்ட்டாரு. இது வந்து ஒரு சீரிஸா தான் எடுக்க போறோம். ஆனாலுமே வந்து பேட்டிங் லைனப்ல வந்து டாப் 3 தவிர வந்துட்டு மிச்ச எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 டூ ஒரு 7 ஆர் 8 ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாம வந்து நீ முன்னாடி விளையாடு, இந்த லெஃப்ட் ஹேண்ட் ட்ரை பண்ணு, அக்ஷர் பட்டேல் முன்னாடி, சிவம் துபே முன்னாடி, ரிஷப் பந்த் வந்தாரு, ராகுல் வந்தாரு, ரியான் பராக், வாஷிங்டன் சுந்தர் எல்லாமே ஒரு மாரி அதாவது ஒரு இதுதான் உன்னோட ரோல் அப்டின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து லைக் யூ நோ அதர் தென் த டாப் 3 அந்த மாரி இல்லாம வந்து தேர் வாஸ் அது நெறைய ட்ரை பண்ணாங்க. ஸோ வெதர் இங்க தான் வந்து எனக்கு இன்னும் புரியல. ஐ மீன் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்த்தோம்னா வந்து இன்னும் ஒரு 3 மேட்ச் தான் இருக்கு. அந்த 3 மேட்ச்ல வந்து இந்த 3 மேட்ச்ல வந்து கம்பீர் டேக் அவே பண்ணிட்டு, ஓகே. இதுதான் அந்த 3 மேட்ச்ல வந்து இதுதான் நம்மளோட 11 ஆர் ரியலிஸ்டிக்ல க்ளோஸ் டூ தி 11 அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதுதான் வந்து பேட்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளையாடுவாரா, ட்ரை பண்ணுவாரா அப்படின்றது வந்து நமக்கு ரைட். அந்த இங்கிலாந்து சீரிஸ் அப்ப தான் தெரியும். இல்ல எனக்கு தெரிஞ்சு இத பிரெடாமினன்ட்லி அந்த 2023 வேர்ல்ட் கப்ல தான் அந்த இதுல தான் போப்போறாங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. டு யூ திங்க் ரியான் பராக் இல்லாட்டி நான் வந்து இவர இந்தியன் லிவிங்ஸ்டன் இவரு. நம்ப தமிழ் ஆக்டர் லிவிங்ஸ்டன் இல்ல. இது வந்து நம்ப கிரிக்கெட்டர் லிவிங்ஸ்டன். ஏன்னா லெக் ஸ்பின்னும் போடுறாரு, ஆஃப் ஸ்பின்னும் போடுறாரு. டிபெண்டிங் ஆன் வெதர் இட்ஸ் ரைட் ஹேண்டர் ஆர் லெஃப்ட் ஹேண்டர். அவருக்கு ஐ ஐ திங்க் அவர் அகைன் கண்டிப்பா ஸ்குவாட்ல 100% அவர் சாம்பியன்ஸ் ட்ரோஃபில வரப்போறாருன்னு தான் எனக்கு தோணுது எனக்கு. த வேல்யூ ஹி பிரிங்ஸ் இன். பாசிபிள் கண்டிப்பா வரலாம். பட் ஆனா வந்து ஒரே ஒரு டெபியூ ஒரு மேட்ச் தான் விளையாடிருக்காரு. அகைன் வந்து நமக்கு சாம்பிள் சைஸ் வந்து ரொம்ப கம்மி வந்து அந்த அளவுக்குலாம் சொல்றதுக்கு. ஆம் அதேதான் திருப்பி வந்து யா யாருக்கு பதிலா அப்படின்றது தான் வந்து அவர் விளையாடுறது. நம்ம வந்து வி ஆர் ஸ்டில் அந்த
தேடல் இன்னும் போயிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். லைக் அதான் சொல்றேன். இதுதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம வந்து நெறைய பேசுறோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். எனக்கு தெரிஞ்சு வந்து லைக் ஓகே நம்ம இன்னும் அதுக்கு டைம் இருக்கு. நம்ம அப்ப பேசுவோம். பட் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா வின் ஆர் லூஸ் நம்ம ஜெயிக்கிறோமோ, தோக்குறோமோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுதான் அவங்க கடைசி ஓடிஐ சீரிஸா இருக்கலாம். அப்படின்றது என்னோட ஃபீலிங். லைக் அதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ராப்பரா வேர்ல்ட் கப்க்கு வந்து டீம் டெவலப்மென்ட் ஸ்டார்ட் பண்ணோம் ஐ அப்படின்றது. திங்க் விராட் கோலி ஸோ கண்டிப்பா விளையாடுவாரு ஓகே. 2027 வேர்ல்ட் கப். நீங்க சொன்ன மாரி ரோஹித் சர்மா டவுட் தான். பட் விராட் கோலி ஐ த அவரோட ஃபிட்னஸ் அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா 2027 விளையாடுவாருன்றது வேர்ல்ட் வந்து கப் தான் அவன் அவரோட இது லாஸ்ட் கூட இருக்கலாம். பட் விளையாடுவாருன்னு தோணுது. அது அவரோட பர்சனலா இதுவா இருக்கலாம். ஆனா நான் சொல்றது வந்து ஃபார்ம் இல்லன்னா வந்து உங்களுக்கு யூ கான்ட் அடுத்த நான் 3 வருஷத்துக்கு வந்து சும்மா அவர கேரி பண்ணிட்டு இருக்க முடியாது. என்னதான் வந்து பண்ணாலும் வந்து அவரு டெலிவர் பட் பண்ணணும்ல. ஐ திங்க் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெய்னர் வேணும்ல. உங்களுக்கு ஓடிஐல வந்து யூ நீட் டூ ஹேவ் அட்லீஸ்ட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெய்னர் ஹூ நோஸ் த ரிதம் ஆஃப் த ஆஃப் 50 ஓவர்ஸ். ஸோ ஐ ரியலி டவுட். பட் பார்த்துக்கலாம். இந்த சண்டே நம்ம இங்க யாஹ்! அப்படியே பாஸ் பண்ணிட்டு, அப்படியே லைட்டா பிவட் பண்ணலாம். T20s ஸ்கை கேப்டன்சி. ஐ திங்க் அதுதான் நிக்குது இல்லீங்களா? வேர்ல்ட் கப் ஆமா. ஃபைனல்ஸ்னா ஸ்கையோட கேட்ச். இது சின்ன சீரிஸ் தான். 3 மேட்ச் சீரிஸ் தான். 3-0 ஜெயிச்சாங்க. இன்ஃபாக்ட் 3-0 தோத்தாங்கன்னு சொல்லலாம். ஸ்ரீலங்கா. எல்லா மேட்ச்லயும் அ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஐ திங்க் 7 ரன்னு 30 30 ரன்ல 7 விக்கெட்டு எல்லாம் பயங்கர ஒரு கொலாப்ஸ்க்கு மேல இன்னொரு கொலாப்ஸ். அதுவும் லாஸ்ட் மேட்ச்ல தே லாஸ்ட் 9 விக்கெட்ஸ்ன்னு சொல்லலாமா? 29 ரன்ஸ்ல சூப்பர் ஓவர்ஸ் இன்க்ளூட் பண்ணா. ஐ மீன் ஆமா. டிராமாட்டிக் கொலாப்ஸ். ஆ பட் அங்கேயும் நிக்குது வந்து ஸ்கையோட கேப்டன்சி தான். செகண்ட் லாஸ்ட் ஓவர் ரிங்கு சிங், லாஸ்ட் ஓவர் ஸ்கை. ஜஸ்ட் இஸ் இன்னோவேஷன். ஸோ இனிஷியல் தாட்ஸ் ஸ்கையோட கேப்டன்சி அதான் நான் செம்ம வந்து பிக்கா? முதல் 2 மேட்ச் கூட வந்து ஒண்ணுமே இல்ல. அவரோட பேட்டிங். அது வந்து அதாவது ஒரு இந்தியா வந்து அந்த T20 வேர்ல்ட் கப் வின் பண்ண அதே மொமெண்டம் ஜிம்பாப்வேல வந்து வின் பண்ண டீம் ஆகட்டும், வேற டீம் அப்டின்னாலும் வந்து கிட்டத்தட்ட அதே மொமெண்டம்ல வந்து கேரியர். அந்த கடைசி மேட்ச்ல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ரைட் ஆஃப்ன்னே சொல்லலாம். அவங்க ஸ்ரீலங்கா கொலாப்ஸ். கடைசி மேட்ச்ல தான் வந்து லைக் இந்தியா வந்து ஸ்கோர் பண்ணிட்டு அது ஸ்பெஷலி அந்த கடைசி 2 ஓவர் கடைசி வரைக்கும் வந்து அவர் வந்து போறாரு. அங்க தான் வந்து ஸ்கையோட கேப்டன்சி வந்து அப்படியே நல்லா வெளில வந்தது. அந்த லாஸ்ட் 2 ஓவர்ல வந்து ரியான் பராக், ரிங்கு சிங் யூ அ மீன். சாரி ரிங்கு சிங் ஒரு ஓவர், அவர் ஒரு பட் ஓவர். ரியான் பராக் அவரோட கோட்டா பினிஷ் பண்ணாரு ஆக்சுவலி அந்த மேட்ச்ல. இல்ல அதான் அவரு அதான் சொல்லிட்டேன். அவர் போட்டது அந்த கடைசி 2 ஓவர்ல வந்துட்டு லைக் ரிங்கு சிங்க்கு ஒரு ஓவர் குடுக்குறதுன்றது வந்து இட்ஸ் லைக் ஒரு பெரிய கேம்பிள். அதே மாரி வந்து அவர் ஒரு ஓவர் வந்து போட்டது வந்து இவன் தோ கலீலுக்கு ஒரு ஓவர் இருந்தது, சிராஜ்க்கு ஒரு ஓவர் இருந்தது. அவங்களுக்கெல்லாம் குடுக்காம இவரு அந்த 2, 2 விக்கெட் வேற எடுத்தாங்க. சும்மா ஒரு ஓவர் போட்டது மட்டும் இல்லாம 2 பேரும் 2, 2 விக்கெட் எடுத்து கம்ப்ளீட்டா லைக் மேட்ச் வந்து அப்படியே திருப்பினாங்க. யா ஸோ கேப்டன்சி தான் வந்து ஒரு பெரிய இத வந்து அப்படியே ஸ்லைட்டா வந்து ஐ திங்க் இப்ப சயீத் முஸ்தாக் அலி டிராஃபிக்கு வரப்போகுது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஷாருக் கான் கீழ வந்து இவரு விளையாட போறாரு. ஸ்கை அண்ட் ஷாருக் கான்ஸ் கேப்டன்சி. ஸோ ஒரு ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து இப்ப பயங்கர வந்து ஐபிஎல் வந்தா வந்து ஹார்திக் இவரு கேப்டன்சி. அ இதுல சையத் முஸ்தாக் அலில வந்து ஷாருக் கான் கேப்டன்சி இவரு. பட் தென் இந்தியாவுக்கு வந்து இவரு கேப்டன் அப்படின்றது வந்து லைக் ஒரு பெரிய இது. பட் ஐ திங்க் ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் லைக் கண்டிப்பா வந்து அடுத்த வேர்ல்ட் கப்க்கு இவரு தான் கேப்டனா இருப்பாரு அண்ட் வில் கேரி ஆன். ஐ திங்க் நல்ல ஒரு கேப்டன்சி பிரெயின் இருக்கு அண்ட் இது பண்றது. ஸோ அவருக்கும் கம்பீருக்கு செட் ஆயிடுத்து. ஸோ ஐ திங்க் T20 டீம் ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா வந்து நல்ல விதமா வந்து செட் ஆயிட்டு இருக்கு. வித் பியூர் யங்ஸ்டர்ஸ் அது வந்து அப்படியே போயிட்டு இருக்கோம். அ பெருசா வந்து சொல்லிக்கிறதுக்கு வந்து அந்த சீரிஸ்ல அப்படின்னு இது ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னு இல்ல. எல்லாருமே வந்து அவங்க ரோல் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் ஸ்கையோட கேப்டன்சி தான் அதுல என்ன என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்டாண்ட் அவுட். ஓகே. ஸோ இதுல லாஸ்ட் டாபிக் போலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 2 சீரிஸோட ஒரு 10 டைம்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சீரிஸ் நடந்தது வந்து அந்த ஏசியா கப். எல்லா மேட்சும் வந்து இந்தியா வந்து அசால்ட்டா ஜெயிச்சாங்க. அந்த 2023 வேர்ல்ட் கப் வைப்ஸ் தான் இங்க ஃபுல்லா. அந்த மாரி போச்சு. ஆனா ஃபைனல்ஸ்ல ஐ திங்க் இந்தியா வந்து 12 பிளேயரோட விளையாடுனாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த 12வது பிளேயர் தான் கிரவுட். ஜெனரலி அதான் சொல்லுவாங்க. இந்த நெறைய டீம்ஸ் வந்து ஸ்ரீலங்கா சொல்றீங்க. ஸ்ரீலங்கா தான். ஏன்னா நெறைய இடத்துல வந்து இங்க ஐ திங்க் சியாட்டல் சீ ஹாக்ஸ்ன்னு ஒரு டீம் இருக்கு. இந்த இங்க வந்து ஃபுட்பால் விளையாடுவாங்க. அ அமெரிக்கால. ஃபுட்பால்னா அந்த ரக்பி மாரி ஹெல்மெட்லாம் போட்டு ஓடுற MLS. அந்த
அமெரிக்கன் அந்த ஃபுட்பால். அந்த ஃபுட்பால். ஆமா. ஓகே. அமெரிக்கன் ஃபுட்பால். நாட் ந மேஜர் இல்ல. லீக் சாக்கர் இல்ல. சாக்கர் இல்ல. இது வந்து அந்த அந்த ஃபுட்பால். ஸோ, இன்ஃபாக்ட் அந்த NFL அந்த ஃபுட்பால் டூர்னமென்ட் தான் வந்து வேர்ல்ட்ஸ் ரிச்செஸ்ட் லீக் பெர் மேட்ச் இன்கம்னு இது பிராட்காஸ்டிங் ரைட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுல வந்து சியாட்டில் சீஹாக்ஸ் வந்து ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல் டீம். அதுல வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து 12த் மேனும்பாங்க. அந்த தீம வந்து நெறைய லீக்ஸ்ல நெறைய பேர் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. பட் அத ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரவுட் வந்து எவ்ளோ எனர்ஜி குடுக்குது. அந்த எனர்ஜி எப்படி அந்த பிளேயர்ஸ் எடுத்துட்டு பண்றாங்க. அண்ட் பியூர்லி சூப்பர் வுமன் நம்ப சமாரி அட்டப்பட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வாட் டஸ் திஸ் மீன் ஃபார் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்? வுமென்ஸ் கிரிக்கெட் எஸ்பெஷலி. ஐ திங்க் இது வந்து ஒரு மாசிவ். ஐ மீன் அப்போ அடுத்தது வந்து இப்போ பங்களாதேஷ்ல வந்து T20 வேர்ல்ட் கப் பங்களாதேஷ்ல நடக்க போறதான்னு தெரியல. பட் T20 வேர்ல்ட் கப் வந்து அக்டோபர்ல இருக்கு. அதுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் அகைன் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டுக்கு வந்து லைக் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர். ஒண்ணு இந்தியாவுதோ கிடைச்சது. ஏன்னா இ விமென்ஸ் பொறுத்தவரைக்கும் மென்ஸ் மாரி தான். விமென்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அண்ட் இந்தியா இவங்க தான் வந்து ஆமா. டாப்ல இன்ஃபாக்ட் இருக்காங்க. அந்த மத்த ஆர்டர்ல தான். டீம்ஸ்லாம் வந்து அந்த இப்போதைக்கு அளவுக்கு ஆர்டர்ல. கிடையாது. ஆமா. அந்த ஆர்டர் தான். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அண்ட் இந்தியா அந்த ஆர்டர்ல தான். ஸோ ஸ்ரீலங்காக்கு வந்து இந்த ஏசியா கப் வின் பண்ணது வந்து இந்தியா வந்து லைக் மத்த டீம் வந்து இந்தியாவோட குரூப்ல இருந்து வந்து UAE ஆட்டம், பாகிஸ்தான் ஆட்டம், நேபாள் அப்படியே வந்து ஈஸியா ஜெயிச்சுட்டாங்க. அண்ட் தென் பங்களாதேஷ் வுமன் அதுவும் வந்து செமி ஃபைனல்ஸ்ல வந்து இந்தியா பயங்கர ஈஸியா ஜெயிச்சாங்க. ஸ்ரீலங்கா அதுவும் அதே மாரி தான். ஆன் தி அதர் ஹேண்ட் ஸ்ரீலங்கா அந்த சைட்ல வந்து அதே மாரி தான். பங்களாதேஷ், தாய்லாந்து, மலேசியா அவங்களுக்கு வந்து பயங்கர ஈஸி டீம்ஸ் ஆமா. இன்பாக்ட். ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து அடிச்சுட்டு வந்துட்டாங்க. பட் இந்த மேட்ச் வந்து என்னன்னா வந்து வெறும் ஜெயிச்சது அப்படின்னு இல்ல. 2 விக்கெட் தான் லாஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்து லைக் இட் வாஸ் ஒரு என்ன சொல்றது? காம்ப்ரிஹென்சிவ் விக்டரி. ஜஸ்ட் சும்மா வந்து லைக் கடைசில அப்படியே தட்டு தடுமாறி ஃபைனல் ஜெயிச்சாங்கல்ல. அப்படியே வாக் ஓவர் மாரி இந்தியா வந்து லைக் ஆமா. இந்தியா பவுலிங் வந்து சுத்தமா வந்து இந்தியா வரவே இல்ல. 18.4 ஓவர்ஸ் மேட்ச் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆஃப்டர் அ வைல் எப்படி அண்ட் தோணுச்சுன்னா, அந்த ஒரு 10த், 12த் ஓவருக்கு அப்புறம், அவங்க அப்படியே அந்த கிரவுடோட எனர்ஜிலயே அப்படியே ஃப்ளோட் ஆயிருந்தாங்க அப்படியே. அந்த மாரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சும் இது வந்து ஒரு மேசிவ் மூவ்மெண்ட் இது. ஆ மொமெண்ட் இன் மைல்ஸ்டோன்னு சொல்லலாம். ஸ்ரீலங்கன் வுமென்ஸ் கிரிக்கெட் டீம்க்கு அவங்க எக்கானமி ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. ஐ திங்க் கிரிக்கெட்ல நெறையா அந்த கரப்ஷன் அந்த பிரச்சனை இல்லாம ஓடிட்டு இருக்கு. ம். பட் ஐ திங்க் இது ஒரு பெரிய பூஸ்ட்டா இருக்கும். ஏன்னா அந்த வென் அண்ட் இன்னொன்னு எனக்கு ரொம்ப என்ன புடிச்சிருந்ததுன்னா, சோ மெனி வுமென் வாட்சிங் இன் த ஸ்டேடியம். மென்ஸ்லயும் இருந்தாங்க ஜெனரலி. பட் வுமென்ஸ்ல வந்து நீங்க யூ கேன் ஜஸ்ட் சீ தட் தேர் வேர் எ லாட் ஆஃப் வுமென். இல்லாட்டி நம்ம கேமராமேன் ஆஃப் கோர்ஸ் எல்லாம் உஷாரா தான் இருப்பாரு அவரு. அங்கங்க தான் அதான் காமிச்சிட்டு இருப்பாரு அவரு. பட் ஐ திங்க் அதெல்லாம் பார்க்கும்போது இந்தியால வந்து எப்படி அந்த ஹர்மன்பிரீத் கௌரோட அந்த 170 அண்ட் இந்தியாவோட இன்ஸ்பயர்ட் T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க ஆஸ்திரேலியால. ஐ திங்க் தட் வாஸ் அ வெரி இம்பார்டன்ட் மொமெண்ட் இல்லீங்களா? அந்த இந்தியன் வுமென்ஸ பொறுத்தவரைக்கும் இன் ரீசென்ட் டைம்ஸ். ஐ திங்க் இது அந்த மாரி ஒரு ஆமா. கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ யாஹ் ஐ திங்க் தீஸ் வேர் த ஓவர் ஆர்ச்சிங் தீம்ஸ். இத தவிரயும் நெறைய நடக்குது. அங்க ஏதோ டெம்பா பவுமா அவர் பாட்டுல அடிச்சிட்டு இருக்காரு வெஸ்ட் இண்டீஸ்ல. அங்க WTC ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்ல முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்ஃபாக்ட் அகைன் இவ்ளோ தூரம் நீங்க பார்த்திருக்கீங்க. 25 நிமிஷத்துக்கு மேல நம்ம பேச்செல்லாம் நீங்க தாங்கிண்டு வந்துன்னு இருக்கீங்கன்னா, ஐ திங்க் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு சிங்க் இருக்குன்னு அர்த்தம். பட் அந்த சிங்க்கா மட்டும் இல்லாம, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப தட்டி விட்டீங்கன்னா, லைக் பட்டனையோ ஏதாவது தட்டி விட்டீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப, 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 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆம் ஆஃப் கோர்ஸ் பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல Spotify, Amazon எங்கெங்கேயோ அங்கங்க இருக்கோம் நாங்க. ஸோ எங்க கேட்டிருக்கீங்களோ, அங்க அப்படியே ரேட் பண்ணி விடுங்க எங்கள. ஃபாலோ பண்ணுங்க. பட் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாட். WTC ஃபைனல்ஸ். ஐ திங்க் இந்தியா கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடும்னு நெனைக்கிறேன். ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் தோஸ் பாயிண்ட்ஸ். இந்தியா ஆஸ்திரேலியாவ தோற்கடிச்சிடுது. இல்லாட்டி ஆஸ்திரேலியா இந்தியாட்ட தோத்துடுச்சுன்னா, அது ஒண்ணு தான் அவங்களுக்கு சீரிஸ் இருக்கு. பாகிஸ்தான் வந்து ஹோம்ல தான் விளையாடுறாங்க. அவங்க பங்களாதேஷ விளையாடுறாங்க. இங்கிலாந்து விளையாடுறாங்க. வெஸ்ட் இண்டீஸ விளையாடுறாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா போய் அவங்க தோத்தா கூட, இந்த 3 சீரிஸ்லாம் ஜெயிச்சா, மேபி மேபி இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் ஆஃப்டர் 15 இயர்ஸ் நம்ம பார்க்கறதுக்கான பாக்கியம் நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ பட் நம்ம WTC பத்திலாம் நம்ம பேசுவோம். இந்த நெக்ஸ்ட் ஐ திங்க் அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. இந்தியா பங்களாதேஷ் சீரிஸ்க்கு முன்னாடி அத பேசுவோம். பட் இதுக்கு நடுவுல நெறைய டாபிக்ஸ் இருக்கு. வில் கீப் கேட்சிங் அப் எவ்ரி வீக். நீங்க கண்டிப்பா எங்க பாட்காஸ்ட்ட கேட்கலாம். அண்ட் புது புது டாபிக்ஸோட நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் கொஞ்சம் கிரிக்கெட் இல்லாட்டியும், ஆனா
இந்த பாட்காஸ்ட்ல வில் கீப் யூ என்கேஜ்.